ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. லைக் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் வந்து கமெண்ட் கொஞ்சம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன், எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை முடிஞ்சா ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்லை டைம் இல்லை, லைக் எனக்கு சப்ஜெக்ட்டுக்கே டைம் கரெக்டாக இருக்குது, கரண்ட் அஃபேர் எல்லாம் என்னால் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் வச்சு டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் ஏதாச்சும் ஒன்று, ஓகேங்களா? இல்லைனா வீடியோ வரும், லைக் டெய்லி கரண்ட் அஃபேர் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல வரும். நீங்கள் அதை கூட பார்த்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேக்சுவலாக இருக்கும். இல்லை நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், டெய்லி ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எழுதலை அப்படின்னா அதை நம்ம மறந்துடுவோம். சும்மா படிச்சுட்டு மட்டும் இருக்கோம், பிடிஎஃப் பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது சுத்தமாக மைண்டில் இருக்காது. ஸோ அதனால இதை நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாவோ இல்லை டிஜிட்டலாவோ நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிறது பெட்டர். அடுத்தது பார்த்தோம்னா டிஜிட்டலாக நோட்ஸ் எடுக்கிட்டா இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறதும் தோணும். டிஜிட்டல் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைக் எனக்கு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்குது, எனக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெயினாகவே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் போய்க்கலாம். பிகாஸ் அதை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், பிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது மாதிரிலாம் நிறையா ப்ளஸ் இருக்குது. ஹேண்ட் ரிட்டனில் ப்ளஸ் என்னன்னா ரிட்டென்ஷன் ஜாஸ்தி. லைக் நீங்கள் கையாலே எழுதுறதுனால உங்களுக்கு ரிட்டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்பவே ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு போடுதோ அது ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா டைம் எடுக்கும். லைக் ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கரண்ட் அஃபேர் எடுத்து பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்பீட் போக போக உங்களுக்கு எந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் எழுதுறதுமே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை வந்து இது பண்ணாது, லைக் சப்ஜெக்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேருக்கு வந்த மாதிரி இருக்காது. டிஜிட்டல் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவே இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. லைக் டிஜிட்டலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் நியூஸ் பேப்பர்லேருந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா நீங்கள் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது மைண்டில் இருக்கும் கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு கிளிப்பிங் காட்டுறேன், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் இப்படி எழுதுவேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து தமிழுக்கு வந்து அந்த ஹிந்து தமிழ் தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது இதை விடவே. தினமணியை விடவே இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அதனால தான் நான் இதை பார்க்குறேன், ஓகேங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு ஸ்கீமை பற்றின நியூஸ் இருக்குது. அப்போது ஸ்கீமை பற்றி நம்ம டாபிக் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம் எழுதிக்கோங்க. எனக்கு தமிழ் நான் கொஞ்சம் மெதுவாக எழுதுவேன், ஸோ நான் கொஞ்சம் தங்கிலீஷில் எழுதிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கீம். ஃபர்ஸ்ட் வந்து அது எந்த பிளேஸ்ல நடக்குது? சிதம்பரத்தில் நடக்குது. ஓகே, அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆர்டிக்கல்ல ஹைலைட்டோ அண்டர்லைனோ நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த ஆர்டிக்கலை ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்க மைண்டுக்கு தெரியும். இல்ல நீங்க இப்படி ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே நீங்க எழுதிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எழுதிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளாவே காம்ப்ரிஹெண்ட் பண்ணோம், இதை படிச்சு இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஹைலைட் பண்ண நிறைய விஷயத்த அன்ஹைலைட் பண்ணி வச்சிருவீங்க, பிகாஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நான் இங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நவம்பர் மந்த் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கேம்ப்? 10,000 கேம்ப்ஸ் வந்து இருக்க போகுது, ஓகேங்களா? உங்களுடன் ஸ்டாலின், அதுதான் இதோட தீம். லைக் அதுதான் இதோட ஸ்கீமோட நேம். ஸோ அதை எழுதியாச்சு. ஓகே, இதோட கண்டினியூஷன் வந்து நான் கீழே பார்த்தேன், அதுலேருந்து நம்ம பேலன்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, 45 daysல ரிசால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன ரிசால்வ் பண்ணுவாங்க, ஐ மீன் எப்படி ரிசால்வ் பண்ணுவாங்க, எது ரிலேட்டடாக ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா
இதுல வந்து சோஷியல் வெல்ஃபேர் ரிலேட்டடா இருக்கிறத வந்து கன்சிடர் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து அந்த மகளிர் உரிமை தொகை அந்த அப்ளிகேஷன் அதையும் ப்ராசஸ் பண்றாங்க. ஆதார் சேஞ்ச் இதையும் ப்ராசஸ் பண்றாங்க. அடுத்தது இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீக்லி 4 நாள், ஸோ 4 days per வீக். எப்போ இருந்து? டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து வேற ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? இந்த 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது 2க்கு நம்ம சேவா மையம்ல 60 rupees பே பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்கீம்ல நம்ம 30 rupees தான் பே பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதுல முதல்வரின் முகவரி துறை அந்த 2021ல வந்துச்சு இல்லைங்களா, சிஎம் செல். அதுல என்னெல்லாம் இருக்குன்னு அதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுல விட்டுறலாம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இனிமேல் தான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க அதையும் நோட் பண்ணிக்கலாம். லைக் சிஎம் செல் அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து 2021ல வந்து அது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 1.05 crore பெட்டிஷன் வந்து வந்திருக்கு. அதுல எவ்வளவு ரிசால்வ் பண்ணியிருக்காங்க? 1.01 crore வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் இந்த ஸ்கீம் வந்து 2023ல வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 9 லட்சம் பெட்டிஷன் வந்திருக்கு. அதுலயுமே முக்காவாசி தீர்வு காணப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேசிக்லி இந்த ஸ்கீம்ல என்ன டேட்டா தேவையோ அதை மட்டும் நீங்க இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுறதை விட இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஏரோ மார்க் போட்டு நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பேஜும் கம்மியா பிடிக்கும். லைக் ஒரு பேஜ்ல நீங்க ஒரு கரண்ட் அஃபேர் எழுதுற மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாம உங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க எழுதுவீங்க. லைக் நான் இது எழுதுனேன்னா எனக்கு இது எடுத்து பார்த்தானா எனக்கு புரியும். லைக் இது என்ன அப்படிங்கிறது. இந்த சேவா இங்க ஏன் நான் இப்போ 60-30 போட்டிருக்கேன், இது என்ன நான் எழுதியிருக்கேன், பிஇடினா என்ன. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நீங்க எழுதுவீங்க. அதுதான் உங்களுக்கு புரியும். நீங்க சென்டென்ஸா எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டைம் வேஸ்டா இருக்கும். இன்னொரு திங் நீங்க இப்படி எழுதி வைக்கிறது மூலியமா ப்ரிலிம்ஸ்ல அந்த ஃபேக்ட்ஸ் கேட்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இந்த கரண்ட் அஃபேர் இந்த இது பாருங்க, செய்தி தொடர்பாளர்களாக 4 ஐஏஎஸ் அதிகாரிகள். ஸோ பப்ளிக் ரிலேஷன். ஓகேங்களா? அதுல 4 ஐஏஎஸ் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி செக்ரட்டரி. அடுத்தது யார் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்தது ஹோம் டிபார்ட்மெண்ட். அடுத்தது யார் அப்படின்னா ஃபினான்ஸ். ஸோ இந்த 4 செக்ரட்டரியை தான் இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஒவ்வொரு செக்ரட்டரி கீழேயும் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம் எல்லாருமே இந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அதுதான் நான் இங்கே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் இதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இது மெயின் தீமா வச்சிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறதா இங்கே அது ஜஸ்ட் நம்ம ஒர்க்கை ரீட் பண்ணது தான் நாங்கள் வச்சிருக்கேன். ஸோ எலக்ட்ரிசிட்டி, ரூரல் டெவலப்மெண்ட், ஹோம் ஃபினான்ஸ் இந்த 4 செக்ரட்டரியை தான் இப்போதைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் கிட்ட எல்லாமே சீக்கிரமா போய் சேரும். அதாவது யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாத்துக்கும் ஸ்கீமை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. இது மெயின்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. லைக் இந்த ஆக்சியம் மிஷன் இது கிட்டத்தட்ட டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு நியூஸ். இப்போ பூமிக்கு புறப்பட்டார். ஸோ ரிட்டர்ன் பத்தி இந்த நியூஸ் இருக்கு. ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை மொத்தத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு 2-3 நாள் யாராச்சும் ஏதாச்சும் ஆர்டிக்கல் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல காம்ப்ரிஹென்சிவா அவங்களே கொடுத்துருவாங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும்
அவங்க எப்படி போனாங்க, அங்க என்ன நடந்துச்சு, ரிட்டர்ன் வந்தது என்ன, இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, இதனால ககன்யான் மிஷனுக்கு என்ன, இப்படி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆர்டிக்கல் எழுதுவாங்க. நம்ம அதை பார்த்து ஒரே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும். இப்படி டெய்லி இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணோம்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்க ஃபைனலா எடுத்து வச்சுக்கிறது தான் ஈஸி. ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. எங்கன்னா கிராஸ்லேண்ட்ல சர்வே. இது எங்க எடுத்திருக்காங்க? அசாம், காசிரங்கா. ஓகேங்களா? சரி, இது எடுத்ததுனால என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஹை பயோடைவர்சிட்டி. எதுல? பேர்ட்ஸ்ல வந்து ஹை பயோடைவர்சிட்டி இருந்திருக்குன்னு தெரியுது. ஓகே, பேர்ட்ஸை எப்படி சர்வே எடுக்க முடியும்? அதுதான் பறந்துகிட்டே இருக்கேன்னு பார்த்தா அதுக்கு அக்கௌஸ்டிக் ரெக்கார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் இன்வேசிவ். இது மூலியமா நம்மளால ஷையா இருக்க பேர்ட், அதாவது மனுஷங்களை பார்த்தா வெளியே வராம இருக்கிற பேர்ட்ஸ் ஆகட்டும், அந்த பேர்ட்ஸுங்களோட டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்களோட அந்த கூட்டத்தோட பறந்துட்டு வர்றது இது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம இவங்கனால இதைய மானிட்டர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அதுல எவ்வளோ ஸ்பீஷீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? 43 ஸ்பீஷீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா என்டேஞ்சர். ரெண்டு வந்து என்டேஞ்சர்ல இருக்கு, 40 வந்து வல்னரபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ 43 இப்படி பிரிச்சிருக்காங்க. அதுல என்டேஞ்சர்டா, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கிறது என்ன அப்படின்னா பெங்கால் ஃப்ளோரிகன். ஓகேங்களா? இந்த நேம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, என்டேஞ்சர்ல இருக்கிற ஃபின் வீவர். இது வந்து இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ். அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் அங்க நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இக்கோசிஸ்டமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த ஸ்பீஷீஸ் வந்து அங்க நல்லா இல்லை, அது வந்து கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, சஃபர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இக்கோசிஸ்டம் வந்து இதாயிட்டு இருக்கு, டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபின் வீவர் அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்து இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ், அது அங்க நல்லாவே இருக்குன்னு இந்த இதுல தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இந்த நோட்ஸ் எடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்க குரூப் 4 இல்லைன்னா குரூப் 2A இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் MCQ டைப்ல மட்டும்தான் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் கிராஸ்லேண்ட் சர்வே எங்கன்னா அசாம், காசிரங்கா. இதோட இது இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபின் வீவர். இது எப்படி இருக்கு? என்டேஞ்சர்டா இருக்கு. இந்த சர்வேல எவ்வளோ ஸ்பீஷீஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 43 ஸ்பீஷீஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மெத்தட்ஸ், நான் இன்வேசிவ், அக்கௌஸ்டிக் ரெக்கார்டர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ளோ சார்ட் மாதிரி இந்த ஏரோ மார்க் போடுற இடத்துல என்ன கொஸ்டினோ அந்த ஹிண்ட்டை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி எழுதுற மாதிரி இருக்காது. லைக் கொஸ்டின் ஆன்சர் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆன்சர்லேருந்து அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ரீகால் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், அந்த ஒன் வேர்ட் எல்லாம் மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் நியூஸ்? இப்போ இதில் பாருங்க, இப்போ இதில் வந்து காதி ஃபேஷன் ஷோ இங்கே டெல்லியில் வந்து நடக்குது. ஓகேங்களா? யார் ஆர்கனைஸ் பண்ணுறா? டெல்லி காதி அண்ட் வில்லேஜ் போர்டு, வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு. ஓகேங்களா? எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க?
promote காதி இன் மாடர்ன் டேஸ். ஓகேங்களா? அடுத்தது when August 6 ஹேண்ட்லூம் டே. இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நான் வந்து உங்களுக்கு ரஃபா டிஜிட்டலில் சும்மா பேசிகிட்டே எழுதியிருக்கேன். நீங்கள் இதை வந்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டில் சின்ன இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக இதை வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் எனக்கு நோட்ஸ் எடுத்து வைப்பேன். மோஸ்ட்டாக நான் சென்டென்ஸ் டைப்பில் அவாய்ட் பண்ணிடுவேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் எனக்கு ஏதாச்சும் இந்த எடிட்டோரியல்ஸில் வந்து ஏதாச்சும் நல்ல கோட் இல்லைன்னா சென்டென்சஸ் ஏதாச்சும் கிடைக்கிது அப்படின்னா மட்டும்தான் நான் அதை வந்து தனியாக நோட் பண்ணி வைப்பேன். மித்தபடி இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே நான் இப்படி தான் எழுதுவேன். அப்போ தான் எனக்கு பர்சனலி ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் சென்டென்ஸ் மாதிரி எழுதுனேன்னா எனக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது. அதனால நான் 4 நாள் நியூஸ் பேப்பர் படிப்பேன். 5வது நாள் நான் விட்டுருவேன். ஸோ இந்த ஹேபிட் தான் எனக்கு நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே அந்த டேட்டா பாயிண்ட் வரும். லைக் இந்த டேட்டா பாயிண்ட் வருது இல்லைங்களா? ஸோ இதையுமே நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அதுக்குன்னு தனி சின்னதாக ஒரு நோட் போட்டு டாபிக் வைஸ் நீங்கள் வந்து எழுதி வைக்கலாம். இல்லைன்னா உங்கள் நோட்லேயே பேப்பர் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேப்பரை கிழிச்சு ஹெட்டிங் எழுதி அதுக்கு கீழே நீங்கள் என்ன ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டவுரி டெத்ஸ் ரிலேட்டடாக இங்கே டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போது இதை நான் வந்து டவுரி டெத்துன்னு போட்டு எழுதிட்டு இதை வந்து விமன் ரிலேட்டடான ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லி நான் தனியாக வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி 4-5 பேப்பர்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை நான் ஸ்டேபிள் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ நான் மெயின்ஸுக்கு போகிறேன் இல்லைனா ப்ரிலிம்ஸ்க்கே நான் போகிறேன்னா அதை விமன் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது இதையும் சேர்த்து பார்த்துருவேன். ஸோ தட் எனக்கு இது தனியாக படிக்கணும் அப்படின்னு மைண்டில் வராது. எக்ஸாம்லேயே எனக்கு எழுதும் போது சேர்த்து வந்துடும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவாக எழுதுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இல்லை நான் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் அது எங்கே போச்சுன்னு இப்போ தெரியல. லேப்டாப்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது போயிடுச்சு போல். ஸோ இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதோட கொடுத்தது யார், ஆத்தென்டிக்கான சோர்ஸ் தான். கரெக்டுங்களா? அப்போது எவ்வளோ டவுரி டெத் ஆயிருக்கு? 7,000 டவுரி டெத். இது கண்டிப்பாக அண்டர் எஸ்டிமேஷனாக தான் இருக்கும். ஏன்னா மெனி கோ அன்ரிப்போர்ட்டட். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 7,000 வச்சுக்கலாம். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 67% ஆஃப் கேசஸ் வந்து 6 மாதத்துக்கு மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ராபேக். அடுத்தது என்ன அப்படின்னா 70% கேசஸ் வந்து 2 மாதத்துக்கு அப்புறமா தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா கன்விக்ஷன் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. லைக் உம் 6,500 கேசஸில் வெறும் 100 கேசஸ் தான் கன்விக்ட் ஆகியிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாத்துக்குமே கன்விக்ஷனே இல்லை. அதாவது அவங்களுக்கு தண்டனை இல்லை. அடுத்து பார்த்தோன்னா இது வந்து டவுரி ரிலேட்டட் டெத்னா இதெல்லாமே அதனால சூசைட் பண்ணிக்கிறவங்க அந்த மாதிரி. அடுத்தது மர்டர், டவுரியை காரணமாக வச்சு வந்த மர்டர் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே அதிகமாக இருக்குது. லைக் 80% வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுரி டெத்தில் மர்டர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா 80% வந்து நடக்குது. அது எந்தெந்த ஸ்டேட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் இதை ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேனான்னு தெரியல. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது கொடுத்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டவுரி ஆக்ட். அந்த டவுரி ஆக்டோட நெகட்டிவ்ஸில் வந்து நம்ம இதை சொல்லலாம். பிகாஸ் 1961 அந்த ஆக்ட் வந்திருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து பார்த்தோன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ஏன் இல்லைன்னு கேட்டாங்கன்னா இது நம்ம சொல்லலாம். லைக் மென்டலி இவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, மர்டர் நடக்கிற அளவுக்கு இது போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் தான்
இண்டிபெண்ட்டாக வர முடியும். லைக் வெளியே வந்து ஜாப் போகிறது எல்லாமே. ஸோ அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து சின்ன பிரச்சனை இல்லை, இவ்வளோ கேசஸ் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ இவ்வளோ பேர் தான் கன்விக்ட் ஆகுறாங்க அப்படின்னா யார் வந்து கேஸ் கொடுப்பா? ஸோ இது ஜுடிஷியல் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஸோ 2 மாசத்துக்கு சார்ஜ் ஷீட்டே போடலன்னா அந்த 2 மாசத்துல ஹராஸ்மெண்ட் இன்னும் அதிகமாக தான் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ட்ராபேக் எல்லாமே இதை வச்சு நம்ம எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பாலிசி மேக்கிங் அதுல விமன் ரிலேட்டடா வரும்போது ஒரு ஒரு டொமஸ்டிக் ஆங்கிள் நம்ம இதைய வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்க டாபிக் வைஸ் ஒரு சில டைம் வந்து எக்கனாமி ரிலேட்டடா வந்திருக்கும். ஒரு சில டைம் பார்த்தோம்னா பாலிட்டி ரிலேட்டடா லைக் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, பார்லிமெண்ட் வந்து எவ்வளோ நாள் வந்து ப்ரெசண்டா இருக்காங்க, ஆப்சண்டா இருக்காங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வரும். எல்லா நாளும் இம்பார்ட்டண்ட்டா இருக்காது. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரத சப் டாப்பிக்காக போட்டு இதை மட்டும் டேட்டாஸை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் அதை மட்டும் கூட டிஜிட்டலாக சேவ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக பேப்பரில் நீங்கள் எழுதி ஸ்டேபிள் பண்ணி பத்திரமா இப்போ ஃபைல்லேயே எங்கேயோ போட்டு வைப்பீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நான் வந்து கரண்ட் அஃபேர் நோட்ஸ் எடுப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.